எண்ணூர் அருகே அமைக்கப்பட உள்ள அந்த அனல் மின் நிலையத்தில் அந்த பகுதியே சாம்பல் பாலைவனமாகும் என்று அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நமது அரங்கத்திற்கு இந்த சிறப்பு விவாதத்திற்கு வந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் முகிலன். இப்போது நம்ம அந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் செய்வதால் என்ன சிக்கல் இருக்கிறது? பொதுவாக சென்னைக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்த அனல் மின் நிலையம், எண்ணூர் அனல் மின் நிலையம் முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது அதை விரிவாக்கம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் பொது தளத்தில் எழுந்திருக்கின்றன. வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு ஏன் கிளம்புகிறது? இதில் ஏதாவது தூண்டுகோல் இருக்கிறதா என்று பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது குறித்து களத்தில் நேரடியாக மக்கள் மனதில் பேசி கருத்து கேட்பு கூட்டத்திலும் பல்வேறு ஆதாரங்களை அந்த கருத்து கேட்பு குழுவினரிடம் வைத்து நம்முடைய வைத்திருப்பார். நமக்கும் அந்த பொதுவான சந்தேகத்தோடு இந்த சிறப்பு சொன்னாங்களா? இப்போ ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதனால இவ்வளவு நாள் அந்த அனல் மின் நிலையம் இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு அனல் மின் நிலையம் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அது சென்னை மாநகர மக்களுக்கு அந்த மின்சாரம் கிடைப்பதனால அந்த வளர்ச்சி திட்டத்தால் என்ன பாதிப்பு அங்கே பெரிய அளவில் ஏற்பட்டு போகிறது என்ற கேள்வி பொதுவாக இருக்கிறது. நீங்கள் இன்று அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துருக்கீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, உண்மையிலே அது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இன்னைக்கு அனல் மின் நிலையம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தின எண்ணூர் எர்ணாவூர் பகுதியில் ஏற்கனவே 1975 2017 வரை 480 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் செயல்பட்டு இருந்தது. அதில் 3 110 மெகாவாட் அப்படின்னு ஒரு 3 60 மெகாவாட் என்ற 2 அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வந்தது. சரி, அது காலாவதி ஆயிடுச்சு, அதனுடைய இயங்கு காலம் முடிந்து விட்டது. இப்போ புதுசாக 606 மெகாவாட் உள்ள ஒரு அனல் மின் நிலையம் தொடங்குவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான். 1600 மெகாவாட். சரி, 660 மெகாவாட்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் இன்னைக்கு நடந்தது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்பு என்பதே இப்போ நாங்களாம் போய் சொல்றதெல்லாம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே இயங்கிய அனல் மின் நிலையத்தில் பாதிப்பை உணர்ந்ததால் தான் இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்பு. என்ன பாதிப்பு சார் ஏற்பட்டது? ஏற்கனவே இருந்த அனல் மின் நிலையத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டது? அதுல பெரிய போராட்டங்கள் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. போராட்டம் நடக்கிறது வேற. நாம் பாதிப்பு கூடங்குளத்தில் அனல் மின் நிலையம் இருந்ததுன்னா அது பெரிய போராட்டம் நடைபெற்றதாங்க. இங்க அது மாதிரி எண்ணூறு அனல் மின் நிலையத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்கள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த விரிவாக்கத்துக்கு எதிராக தான் மிகப்பெரிய அளவில் அந்த என்ன கேட்டீங்கன்னா போராட்டம் நடக்குது. அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் 40 இருக்கு. இப்போ 40 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. சரி, எங்கேயுமே அனல் மின் நிலையத்தை எதிர்த்த போராட்டம் ரொம்ப குறைவு தான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அனல் மின் நிலையங்கள்லாம் உருவாக்கப்பட்ட காலங்கிற ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அது வரும் பொழுது ஊருக்குள்ள வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி அதுக்குள்ள சிலர் உள்ள வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து தொடர்ச்சியாக அதை இயங்கத்தான் அதனுடைய பாதிப்பை மக்கள் உணர்ந்தாங்க. குறிப்பா இந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த அனல் மின் நிலையத்தை ஒட்டியே கொசஸ்தலை ஆறு போகுது. சரி, அது கிட்டத்தட்ட கடலோடு சேரக்கூடிய முகத்துவார பகுதி. இப்போ நீங்க அந்த ஆத்துல மீன் இருக்கும்னா தண்ணீர் தெளிவா இருந்தா தான் மீன் கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அனல் மின் நிலையத்தில் வரக்கூடிய சாம்பலை பூரா ஆத்துக்குள்ள விடுறது, கடலுக்குள்ள விடுறது, சுடுதண்ணியை உள்ள விடுறது, இப்படி விட்டதுனால மீன்பாடு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கொசஸ்தலை ஆத்துல 8 அடி உயரத்துக்கு சாம்பல் படிஞ்சு கிடக்குது ஆத்துக்குள்ள. 8 அடி உயரத்துக்கு சாம்பல் மேடுகள் இருக்குது. ஆமா, இதனால என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஆத்துக்குள்ள இறங்கி நடந்து வந்தாவே காலில் கொப்பளம் வர்றது, பல்வேறு பாதிப்புகள், இதெல்லாம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய காற்று மாசு, சொல்ல உண்ணாத மாசு. இதனால வடசென்னையில இந்த அனல் மின் நிலையங்களால வரக்கூடிய மாசு. அப்படியா? வடசென்னையில கிட்டத்தட்ட 45 வகையான அபாயகரமான சிகப்பு வகை ஆலைகள் இருக்கு. சிபிசிஎல் இருந்து இப்போ கொரமண்டல் உர தொழிற்சாலையிலிருந்து இப்படி பலது இருக்கு. ஆனா இந்த அனல் மின் நிலையத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்பது, இந்த அனல் மின் நிலையம் இயங்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 80 மீட்டர் உயரத்துல புகைப்பைக்கு வச்சிருந்தாங்க சிம்னி. ஆமாமா இருக்கு. இப்போ 275 மாத்தி இருக்காங்க. சரி, இப்போ அந்த சிம்னிலிருந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா மிக மிக அபாயகரமான பாதரசம், காட்மியம், இது போன்ற தனிமங்கள் ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா,
இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நிலக்கரி எரிக்கிறதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா பாதரசம் வந்து இதில் வெளியாகும். நிலக்கரி எரிக்கும் போதா நிலக்கரி எரிவூட்டும் பொழுது பாதரசம் வந்து வெளிவரும். பாதரசம் 1 கிராம் பாதரசம் இருந்தால் 25 ஏக்கர் பரப்பளவு விஷமாக்கிடும். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா பாதரசம் வந்து கடினத்தன்மை உள்ள ஒரு தனிமம். ஆமாம், அதனால அது இயல்பு என்ன பண்ணா காற்றுல விடும் பொழுது அது அப்படியே நிலத்துல வந்து படிஞ்சிடும். அதில் படிகிறது மட்டுமல்ல, பாதரசில் என்ன பிரச்சனைனா பாதரசு இலையில படிதுன்னு வைங்க, அந்த இலைய ஒரு ஆடு திங்குது அப்படின்னா அதனுடைய வீரியம் 2 மடங்கு ஆயிடும். அந்த ஆட்டினுடைய கறியை நாம சமைச்சு சாப்பிட்டா 4 மடங்கு ஆயிடும். இது வந்து மீனுக்கு, பயிர்களுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு இப்படி பன்முகப்பட்ட தன்மையில வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய காற்று வந்து மிகப்பெரிய நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து இதனுடைய பாதிப்பு இருக்கு. இதனால வந்து 2015 என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கமே மத்திய அரசனுடைய எரிசக்தி துறை என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ளூ கேஸ் டீசல்பரேஷன் சொல்லி எஃப்ஜிடின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இதை வந்து 3 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. சரி, 2015. சரி, இன்னைக்கு 2024. இந்தியாவில் இருக்கக்கூடிய 600 அனல் மின் நிலையங்கள்ல 40 மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 அனல் மின் நிலையங்கள்ல 2 மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. செலவு அதிகமாகுதா? என்ன செலவு மற்ற பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை, ஏன் இதுல வந்து இவ்வளவு பிரச்சனைங்கிறது தான். இன்னொன்று, கடந்த காலம் மாதிரி இன்னைக்கு கிடையாது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனல் மின் நிலையங்கள் தான் நமக்கான மின்சாரத்துக்கான ஒரே சோர்ஸ் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தின்னு சொல்லி கடல் அலையிலிருந்து மின்சாரம், காற்றாலை மின்சாரம், சூரிய மின்சாரம் எல்லாமே வந்து செலவு அதிகமாக சொல்றாங்களா சார்? அதுதான் தப்பு. ஏன்னா இந்த திட்டத்துக்கு வந்து 5700 கோடி நினைக்கிறேன். இந்த திட்டத்துக்கு வந்து திட்ட செலவு வந்து 5700 கோடி, 421 கோடி, 660 மெகாவாட்டுக்கான. ஆமா, 5421 கோடி. அதாவது ஒரு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 8.21 கோடின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஒரு மெகாவாட்டுக்கு இந்த மாதிரி 5400 கோடி செலவாகுது. ஆனா காற்றாலை வந்து என்ன கேட்டீங்கன்னா நீர்மின் சக்தி, இதுக்கு காற்றாலைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு மெகாவாட் தயாரிப்பதற்கு 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாயில முடிச்சிட முடியும். ஆனா காத்து இந்த பக்கம் அடிக்கிறது இல்லையா சார்? மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி காத்து வந்து அங்க நெல்லை மாவட்டம் அந்த கயத்தாறு பகுதி மற்றும் அந்த கன்னியாகுமரியை ஒட்டி உள்ள அந்த பகுதி, காவல் கிணறு இந்த பகுதி, இது போல இந்த கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகளெல்லாம், பொள்ளாச்சி உள்ளிட்ட சில இடங்கள்ல தான் அந்த காற்று வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து வடசென்னை பயில காற்றாலை அமைப்பதற்கான வடசென்னையில காற்றாலை அமைக்க, வடசென்னையில சூரிய மின்சாரம் அமைக்க முடியும். நீங்க காற்றாலை அமைக்க முடியாது. சூரியனை பொறுத்த வரைக்கும் இங்க பாதி நாள் புயலா சார் இருக்கு. சூரிய மின்சாரம் அப்படி அமைக்க முடியும்? நீங்க வந்து ஜெர்மன் நாடு முழுக்க நமக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகள் முழுக்க குளிர் பிரதேச நாடு. ஜெர்மன் நாடு தன்னுடைய மின்சார தேவை பெரிய அளவுக்கு சூரிய மின்சாரத்தில் நிறைவேற்ற தினசரி 3 மணி நேரம் தான் அங்கே சூரியனே வருது. சரி, பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறதா. இந்த சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம் தயாரித்து கொள்ள முடியும். அதற்கான உண்மையிலே செலவு கம்மியாக தான் சார் ஆகுதா இருக்கு. சரி, அனல் மின் நிலையத்தினுடைய காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா? 8 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 8 ரூபாய், 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வருது. சரி, அனல் மின் நிலையத்தில். காற்றாலை மின்சாரம் 2 ரூபாய் சார். 2 ரூபாய். ஆனா அதுல சிக்கல் இருக்குல்ல சார்? காற்று இங்க வீசல, நீங்க சொல்றீங்க சூரிய காற்று மட்டும் சொல்ல சார், நான் தான் சொன்னேன் சூரிய மின்சாரத்தையும் சொல்றாங்க. 2 to 3 தான் சார். இந்த தண்ணி நல்ல குடிநீர் கூட இந்த கடல் நீரை குடிநீராக்கு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. செலவு அதிகமா இருக்கு அந்த சார். அது மிக அதிகம் சார். அது முடியல. அதாவது இந்த ஆலைக்கு இன்னைக்கு நாங்க பேசும்போது சொன்னோம், இந்த ஆலைக்கு தினசரி 53 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். 53 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். தண்ணி வந்து கடலுக்குள்ள போய் 650 மீட்டருக்குள்ள போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து இதை வந்து நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்துவோங்கிறாங்க. நடைமுறையில் சாத்தியமே இல்லை சார். செலவு அதிகமான இல்லை. அதாவது கடல் நீரை வந்து நன்னீராக்குகின்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சக்சஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆகலை. நெமிலியில போட்டாங்க, மற்ற பக்கமெல்லாம் போட்டாங்க, ஆண்டு முழுக்க இல்லை. அப்போ ஒரு அனல் மின் நிலையம் இயங்கும் பொழுது அது வந்து எப்பொழுதும் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டாது. அவங்களுக்கு தண்ணி வேணும். அப்போ அந்த தண்ணி எங்கிருந்து எடுப்பாங்க? இங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற மெட்ரோ வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அனல் மின் நிலையத்துக்கு போக. அதை இன்னைக்கு சொன்னாங்க. என்ன இதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான சிக்கல்கள் என்ன?
முதலில் ஏன் அனல் மின் நிலையம் வேண்டாம்னு சொல்றோம்னா, முதலில் இந்த வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி வாங்குறங்கிறாங்க. சரி. 15 விழுக்காடு வந்து இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 6.something% தான் சாம்பல் வருங்கிறாங்க. சரி. ஆனா ஆக்சுவலா 15% சாம்பல் வரும் சார். வெளிநாட்டு நிலக்கரியில 15%ம் உள்நாட்டு நிலக்கரியில 20% சாம்பல் வரும். இந்த சாம்பலை வந்து முறையா இவங்க வந்து மேலாண்மை செய்யுதுங்கிற திட்டமே இது வரைக்கும் எங்கேயும் வெற்றிகரமாக கிடையாது.